இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் யூனிட் 2 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்டில் எக்ஸசைஸ் சம் 4th 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? கணேஷ் எல்டிடி issued 2000 9% debentures of 100 each at a premium of 10%. ஓகேவா? The issue expenses are 3%, tax rate 40%, calculate cost of debt before tax and after tax. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கேடிபி கேடிஏ கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? கேடிபி, அதாவது காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100. இன்ட்ரெஸ்ட் என்னது? நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் சொன்னேன்? 2000 இன்டூ 9% டெப்டா, 2000 இன்டூ 9% இன்டூ 100 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் 18,000 வரும். ஓகேவா? டிவைடட் பை நெட் ப்ரொசீட் போடணும். நெட் ப்ரொசீடோட ஃபார்முலா என்னது? gross proceed minus issue expense. ஓகேவா? இப்போ இது என்ன சம்ல இருக்கு? உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கு. ஓகேங்களா? ப்ரீமியம்க்கு என்ன பண்ணுவோம்? gross proceed எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 2000 இருக்கா, ஆ 2000 இருக்கா, இந்த 2000 ஓகேவா, 2000 இன்டூ 2000 இன்டூ 10%. ஓகேங்களா? 2000 இன்டூ 10% பண்ணுங்க, ஏன்னா ப்ரீமியம் 10%. ஓகேவா? 2000 இன்டூ 10% பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டோட 2000 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2000 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,20,000 வந்து கிராஸ் ப்ரொசீட் கிடைக்கும். ஓகேவா? அதுல இருந்து இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணுமா? இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 3% சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2,20,000 இன்டூ 3% பண்ணிங்கன்னா 6,600 வரும். ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது? இதான் நெட் ப்ரொசீட்ஸ். ஓகேங்களா? அப்போ 2,13,400 இன்டூ 100 பண்ணிங்கன்னா 8.43% கேடிபிஏ. அடுத்து கேடிஏ கண்டுபிடிக்கணுமா? அதோட ஃபார்ம் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100. இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சா 18,000. ஸோ அதில் டேக்ஸ் என்னது? நம்மளுக்கு கொஸ்டினில் 40% கொடுத்துருக்காங்க. ஸோ 18,000 இன்டூ 40% பண்ணிங்கன்னா 77,200 வரும். ஓகேவா? இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 10,800 என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ அப்போது 10,800 இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,13,400. ஓகேவா? போட்டிருக்கோமா? இன்டூ 100 பண்ணிங்கன்னா என்னது? 5.06% வரும். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம எக்ஸசைஸ் சம் 5th 1 பார்க்கலாம். ஓகேவா? issued at discount. டிஸ்கவுண்ட்னா எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஹேட்லி எல்டிடி issued 6,000 10% debentures of 100 at a discount of 10%. The issue expense are 4,000. Assuming a tax rate of 50%. Calculate the before tax and after tax of cost debt. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து issued at discount எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் நார்மலாக உள்ள ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கேடிபி கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எப்பவும் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 6,000 இருக்கா, இன்டூ டெபெஞ்சர்ஸ் 10 இன்டூ 100 கால்குலேட் பண்ணிங்கன்னா 60,000 வரும். 60,000 டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் ப்ரொசீட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் தான் இந்த நெட் ப்ரொசீட். கிராஸ் ப்ரொசீட்ஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டில் போடுறோம். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட். ஸோ கிராஸ் ப்ரொசீட் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேவா? கிராஸ் ப்ரொசீட் வந்து இது 6,000 இருக்கா, 6,000. ஓகேவா? டிபெஞ்சர்ஸ் ஆஃப் 100 rupees 100 at a discount of 10%. ஓகேங்களா? அப்போ 6,000 டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 100. அப்போ 6,000 இன்டூ 100 பண்ணுங்க. ஓகேங்களா? எவ்வளோ வரும் உங்களுக்கு? 6 lakh வரும். ஓகேவா? 6 lakh, அதாவது இது மூணுத்துமே நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்களா? அந்த கிராஸ் ப்ரொசீட் போடும்போது 6,000 இன்டூ 10% இன்டூ 100 போடுவீங்க. ஓகேவா? ஸோ இது மூணுத்துமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 60,000 வரும். ஓகேவா? இதோட நம்ம டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த மூணுத்தையும் கால்குலேட் பண்ண நம்மளோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 60,000 வருது. ஓகேவா? அதாவது 6,000 இன்டூ 10% இன்டூ 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60,000 வருது. கால்குலேட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபேஸ் வேல்யூ என்ன வருது? 6 lakh வரும். ஓகேங்களா? டிபெஞ்சர்ஸ், அதாவது நம்ம வந்து இது மூணுத்தையும் அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100ன்னு சொல்லியிருக்காங்க. 100 at a discount of 10% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா
சாரி இந்த பர்சன்ட் எடுக்கல, 6000 இன்டூ 100 இன்டூ டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. 6000 இன்டூ 100 எவ்வளோ 6 lakh வரும். ஸோ அந்த 6 lakh போட்டிருக்கேன் இன்டூ 10% டிஸ்கவுண்ட். ஸோ கால்குலேட் பண்ணால் 60,000 வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க 6000 இன்டூ 100 தான் என்னது நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூ. அந்த 6 lakh இருக்கா, அந்த 6 lakhல வந்து நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்கவுண்ட் எவ்வளோ 60,000. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ 5,40,000 வருது. ஓகேங்களா? இதுதான் என்னது கிராஸ் ப்ரொசீட் 5,40,000. ஓகேவா? அதில் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணுவோமா? இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 4,000 கொடுத்துருக்காங்க. 4,000 போடுறோமா? மைனஸ் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் பண்ணிங்கன்னா நெட் ப்ரொசீட் 5,36,000. ஸோ எல்லா அமௌண்ட்டும் போட்டு 30,000 டிவைடட் பை 5,36,000 100 பண்ணிங்கன்னா 5.59% வரும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த சம். அதாவது இந்த கிராஸ் ப்ரொசீட் எப்படி போடுறோம்னா இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ரொசீட் எப்படி பண்ணுவோம்? ஆல்ரெடி எல்லா சம்லையுமே நம்ம 6,000 இன்டூ 100 அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும் போடுவோமா கிராஸ் ப்ரொசீட்னா, அதே மாதிரி இங்கே 6,000 இன்டூ 100 ஃபேஸ் வேல்யூ, அதோட இன்டூ 10% கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்னா 60,000 வரும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 6,000 இன்டூ 100 எவ்வளோ வரும் 6 lakh வரும். அந்த 6 lakhல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச 60,000 இருக்கா, அது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 5,40,000 வரும். இதுதான் நம்ம அமௌண்ட். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.